Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ மாடல் பேஸ்கெட் உடைய செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் உடைய வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம அடி போட்டு நிறுத்தி இருந்தோம். இப்போ இதுக்கு அப்புறம் எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த அடியில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 4 கார்னர் வரும். இந்த 4 கார்னர்லயும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நாட் இருக்கும். அந்த நாட்ல பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வரும். இப்போ அந்த 2 ஒயரில் ஒரு ஒயரை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். 4 கார்னரில் இருந்தும் ஒரு ஒயரை கட் பண்ணணும். பாருங்க, எல்லா பக்கமும் 2 ப்ளூ கலர் ஒயர் வரும். இந்த 2 ப்ளூ ஒயரில் இருந்து ஒரு ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கார்னர்ல இருந்து ஒரு ஒயரை எடுத்து கட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து ரெண்டாவது கார்னர். இந்த கார்னர்லையும் பாருங்க ப்ளூ கலர் நாட் இருக்கு. அந்த நாட்டில் இருக்க 2 ஒயரில் ஒரு ஒயரை கட் பண்ணிடலாம். அடுத்து மூணாவது கார்னர். இதில் இருக்கிற 2 ஒயர்ல இருந்து ஒரு ஒயரை கட் பண்ணிடுங்க. அடுத்து நாலாவது கார்னர். இதுலேயும் நம்மளுக்கு 2 ஒயர் இருக்கும். அதில் ஒரு ஒயரை கட் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ 4 கார்னர்லையும் ஒரு ப்ளூ கலர் ஒயரை கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ண அந்த ப்ளூ ஒயரெல்லாம் உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கார்னரில் கட் பண்ண ப்ளூ ஒயரை உள்ளே சொருகி விட்டுடுறேன். அடுத்து ரெண்டாவது கார்னர்ல கட் பண்ண ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்ப 2 கார்னர்ல கட் பண்ண ஒயரை சொருகிட்டோம். அடுத்ததா மூணாவது கார்னர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னர்ல கட் பண்ண ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. அடுத்து நாலாவது கார்னர்ல கட் பண்ண ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுறலாம். இப்போ 4 கார்னர்லையும் கட் பண்ண ப்ளூ ஒயரை உள்ளே சொருகி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலர் ஒயர்லாம் மேலே இருக்கும், ப்ளூ கலர் ஒயர்லாம் அடிப்பக்கம் இருக்கும். இப்போ நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட போகிறோம். இப்போ நான் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சுக்கிறேன். மடிச்சிட்டு இப்போ இந்த சைடில் இருந்து ஏதாவது ஒரு எல்லோ கலர் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒயரில் நாட் போடணும், ப்ளூ கலர் ஒயரெல்லாம் மேலே எடுத்து விடணும். இப்போ எல்லோ கலர் ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து ப்ளூ கலர் ஒயர், அந்த ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து இருக்க எல்லோ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க ப்ளூ ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு எல்லோ கலர் ஒயர்ல நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க ப்ளூ ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த எல்லோ கலர் ஒயர்ல நாட் போட்டுக்கலாம்.
இப்போ அடுத்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஒயர், அந்த ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு எல்லோ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து ப்ளூ ஒயர், அந்த ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டுகிட்டே வாங்க. எல்லோ கலர் ஒயரில் நாட் போடுங்க, ப்ளூ கலர் ஒயர்லாம் மேலே எடுத்து விடுங்க. பாருங்கள், இப்போ நான் இங்கேருந்து இந்த சைட் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். அடுத்ததாக நம்ம சைடில் வந்து போட போகிறோம். இப்போ வந்து நம்ம கார்னர் நாட் வந்து போட போகிறோம். பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக கார்னரில் ஒரு ப்ளூ ஒயர் இருக்குல்ல, அதை வந்து மேலே எடுத்து போட்டுடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் ஒயரை டைட் பண்ணணும். ஏன்னா நம்ம அங்கே ஒரு ஒயரை வந்து கட் பண்ணி சொருகிட்டோம் இல்லையா, அதனால் அந்த இடத்துல கேப் வரும். அதனால் கொஞ்சம் ஒயரை டைட் பண்ணி அடுத்து இருக்க எல்லோ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க ப்ளூ கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு எல்லோ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க ப்ளூ ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து ப்ளூ ஒயரை மேலே எடுத்து போட்டு எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போது சைடில் இருந்த ஒயரில் நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக கார்னர் நாட் வந்து போட போகிறோம். இப்போ இந்த கார்னர்லேயும் நம்ம ஒரு ஒயரை கட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ அடுத்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஒயர் இருக்கும். அந்த ப்ளூ ஒயரை மேலே எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை கொஞ்சம் டைட் பண்ணிக்கங்க. டைட் பண்ணிவிட்டு அடுத்த எல்லோ கலர் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ப்ளூ ஒயரை மேலே எடுத்து போட்டுருங்க. போட்டு எல்லோ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க ப்ளூ ஒயரை மேலே எடுத்து போட்டு எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு ஒயரை டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயரை எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் உள்பக்கம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஒயர் வச்சு போட போகிறோம். இப்போ ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இதில் இருக்கிற ஒயர்லேருந்து ஏதாவது ஒரு ப்ளூ ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ ஒயர்லாம் மேலே இருக்கும், எல்லோ கலர் ஒயர்லாம் கீழே இருக்கும். இப்போ ப்ளூ ஒயரில் நாட் போடணும், எல்லோ ஒயரெல்லாம் மேலே எடுத்து விடணும். பாருங்கள், இப்போ நான் ப்ளூ ஒயரில் நாட் போட்டேன். அடுத்து இருக்க எல்லோ ஒயரை மேலே எடுத்து விட்டுடலாம். விட்டுட்டு அடுத்து இருக்க ப்ளூ ஒயரில் நாட் போட்டுக்குங்க.
இப்போ எல்லோ கலர் ஒயரை மேலே எடுத்து போட்டுருங்க. போட்டு ப்ளூ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ எல்லோ ஒயரை மேலே எடுத்து போட்டு ப்ளூ ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்து எல்லோ ஒயரை மேலே எடுத்து போட்டு ப்ளூ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ எல்லோ ஒயரை மேலே எடுத்து போட்டு ப்ளூ ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட்டு வாங்க. இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டு உள்ள சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயர் எடுத்து உள் பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ப்ளூ ஒயர் உள்ளவே இருக்கட்டும், ரன்னிங் ஒயர். இப்போ அடுத்ததாக நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட போகிறோம். இப்போ அதனால் உள்ளே இருக்க எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை மேலே எடுத்துக்கலாம். நம்ம ஒரு லைன் வந்து எல்லோ கலர் வச்சும் ஒரு லைன் வந்து ப்ளூ கலர் ஒயர் வச்சும் போடணும். இப்போ எல்லோ கலர் ஒயர் மேலே எடுத்துட்டேன். இப்போ இந்த ஒயரில் நம்ம எல்லோ ஒயரில் நாட் போடணும். ப்ளூ கலர் ஒயரெல்லாம் மேலே எடுத்து விட போகிறோம். பாருங்க, இப்போ நான் ஃபஸ்ட்டு எல்லோ ஒயரில் நாட் போட்டேன். இப்போ அடுத்த ப்ளூ ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து ப்ளூ ஒயரை மேலே எடுத்து விட்டு எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூணாவது லைன் வந்து போட்டுருக்கோம். இப்போ அடுத்து ப்ளூ ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு எல்லோ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே நாட் போட்டு வாங்க. எல்லோ கலர் ஒயரில் நாட் போடணும். ப்ளூ கலர் ஒயரெல்லாம் மேலே எடுத்து விடணும். இப்போ இதே மாதிரியே இந்த மூணாவது லைன் ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் மூணாவது லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ப்ளூ கலர் ஒயர் வச்சு நம்ம நாட் போட போகிறோம். இப்போ ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை நம்ம மேலே எடுத்துக்கலாம். பாருங்க, உள்ளே இருக்க ப்ளூ ஒயரை நான் மேலே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நம்ம ப்ளூ ஒயரில் நாட் போட போகிறோம். எல்லோ கலர் ஒயரெல்லாம் மேலே எடுத்து விட போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ளூ ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ அடுத்து எல்லோ ஒயர், அந்த ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து இருக்க ப்ளூ ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த எல்லோ ஒயரை மேலே எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு ப்ளூ கலர் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த எல்லோ ஒயரை மேலே எடுத்து விட்டு ப்ளூ ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ எல்லோ ஒயரை மேலே எடுத்துட்டு ப்ளூ ஒயரை நாட் போட்டுக்கலாம்.
இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டு வாங்க. ஒரு லைன் ப்ளூ கலர் ஒயர் வச்சும் ஒரு லைன் எல்லோ கலர் ஒயர் வச்சும் நாட் போட்டு வரணும். இதே மாதிரியே ஃபுல்லாக வந்து நாட் போட்டுருங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 16 லைன் வந்து போட்டிருக்கேன். லாஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் லைன் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ மீதம் இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம சொருகலாம். நம்ம சொருகும் போது பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் லைன் ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, அந்த நாட் வந்து உள்பக்கம் மடிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த ப்ளூ கலர் ஒயர் சொருகும் போது இந்த ப்ளூ நாட் மட்டும் உள்ளே இந்த மாதிரி மடிஞ்சு வரணும். இப்போ இந்த ப்ளூ ஒயர் எடுத்துட்டு அதுக்கு நேராக இருக்கிற ரெண்டாவது ப்ளூ கலர் நாட்டில் நான் சொருகிக்கிறேன். சொருகிட்டு ஒயரை டைட் பண்ணும்போது இந்த நாட் வந்து உள்பக்கம் மடிஞ்சு வரும். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற நாட்லலாம் கண்டினியூவாக சொருகிட்டே வரலாம். இப்போ அடுத்து ரெண்டாவதாக எல்லோ கலர் ஒயர் சொருகிறேன். இப்போ இந்த ஒயரை அதுக்கு நேராக இருக்கிற எல்லோ நாட்டில் சொருகணும். செகண்ட் எல்லோ நாட்டில் சொருகி அதுக்கு அடுத்து இருக்கிற நாட்லலாம் கண்டினியூவாக சொருகிட்டே வரணும். இப்போ அடுத்து ப்ளூ கலர் ஒயர் எடுத்து ரெண்டாவதாக இருக்கிற ப்ளூ கலர் நாட்டில் சொருகி ஒயரை டைட் பண்ணும்போது ஒரு நாட் உள்ளே வந்து மடியும். இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா ஒயரையும் சொருகிட்டு வரணும். இந்த எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு எப்படி கைப்பிடி போடுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக இந்த வீடியோவை வந்து நான் கைப்பிடி வீடியோவை தனியாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.